கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறில் இணைந்திருக்கின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெற ஒரு சமூகமாக கூடியிருக்கும் நம்மை கிறிஸ்துவுடனான அன்புறவை பிரதிபலிக்கவும் அவருடன் ஆழ்ந்த தனிப்பட்ட உறவில் நிலைத்திருக்கவும் அழைப்பு விடுக்கிறது. உலக தகவல் தொடர்பு தினத்தை கொண்டாடும் இந்நாளில் வார்த்தையிலும் செயலிலும் நம்முடைய விசுவாசத்தை தொடர்பு கொள்பவர்களாக நம்முடைய கிறிஸ்துவ கடமை நாம் எப்போதும் கவனத்தில் கொண்டிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மீண்டும் மகிழ்ச்சியுடன் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்தில் உயிர்த்த இயேசுடைய வாழ்க்கையை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவர் தொடர்ந்து தூய ஆவியாரின் வழியாக நம்மோடு இருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையில் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். ஆகவே அந்த உயிர்த்த இயேசுடைய புனிதமான வாழ்க்கையை நாம் அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சீடராக நாம் வாழ்வோம் என்று அந்த நம்பிக்கையுடன் அந்த இறைவனை நோக்கி இன்று திருப்பலியில் நாம் ஒருவருக்கு மன்றாடுவோம். ஆகவே இந்த திருப்பலியில் இறைவனை சந்திக்க போகின்றோம். இறை வார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக ஆண்டவரை சந்திக்கின்றோம். ஆகவே நம்முடைய உள்ளத்தை நாம் தயார்படுத்த வேண்டும். சில நேரம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்று அந்த இறைவனை நோக்கி நாம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கெஞ்சி மன்றாடுவதை கனிவுடன் எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆதலால் மனிதகுல மீட்பர் உமது மாட்சியில் உம்மோடு இருக்கின்றார் என நம்பும் நாங்கள் அவர் வாக்களித்தபடி உலக முடிவு வரை எங்களோடு இருக்கின்றார் என கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது: அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவனது பதவியை வேறொருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன் நிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டுமென இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது
ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தினிலே நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தினிலே நிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை.
தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேற்றும் வண்ணம் அழிவு கூறியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுக்கு நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருந்தபோதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா காலத்தில் குறிப்பாக நம்முடைய இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து செவி கொடுத்து வந்தால், முதல் வாசகத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் கேட்கின்றோம். இரண்டாம் வாசகத்தில் நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களிடம் என்ன கூறினார் என்று, அவருடைய விசுவாச அடிப்படை என்ன என்றால் நாம் கேட்கின்றோம். ஆகவே இன்று முதல் வாசகத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை போதிக்கின்றார். ஆனால் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய விசுவாச அடிப்படையை, அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் கேட்கின்றோம், விசுவாச அடிப்படை என்ன என்றால் கடவுளுடைய அன்பு. நாம் இந்த வார்த்தைகள் இரண்டாம் வாசகத்தில் நாம் கேட்டோம். நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். ஆகவே இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் இயேசு மூலியமாக அந்த அன்பை அனுபவித்தார்கள். அதுதான் அவர்களுடைய விசுவாசம். அதுதான் அவர்கள் சென்று போதித்தார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம், இயேசு அவருடைய தந்தையை நோக்கி மன்றாடினார். அதாவது தந்தை எப்படி இயேசுவை அனுப்பினாரோ, இயேசு அவருடைய சீடர்களை அனுப்புகிறார். இதோடு அவர்களுடைய அன்பை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்து அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு இவர்களை அனுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி என்னவென்றால் கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு பல வகையில் ஆதி கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். அன்புடன் சேர்த்து இந்த நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம், ஒற்றுமை, உண்மை. இந்த இரண்டு காரியங்கள் வழியாக நாம் கடவுளுடைய அன்பை நாம் எடுத்து காட்ட வேண்டும். ஒற்றுமை, தந்தையும் மகனும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல
நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த ஒற்றுமையில் நாம் வாழ வேண்டும். அந்த ஒற்றுமை தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆதி கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சமூக வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று உற்சாகத்தோடு அவர்களை தேர்ந்தெடுத்தார், அவர்களை பின்தொடர்ந்தனர். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒற்றுமை மட்டுமல்ல, ஆனால் அந்த ஒற்றுமையில் நாம் கடவுளுடைய உண்மையை நாம் வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம், அந்த உண்மைக்காக கடவுள் நம்மை அபிஷேகம் செய்கின்றார். அந்த உண்மையில் நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மை அனுப்புகிறார், நம்மை தேர்ந்தெடுத்தார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த உயிர்த்த இயேசுடைய வாழ்க்கையை நாம் கொண்டாடினோம். உயிர்த்த இயேசுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று இந்த பாஸ்கா காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் மட்டுமல்ல, ஆனால் அந்த உயிர்த்த இயேசு நம் மத்தியில் வாழ்கின்றார் என்று நாம் ஒருவருக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரி, கடவுள் அன்பு என்று நாம் கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மூலியமாக கடவுளுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும். கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நாமும் ஒருவருக்கு நாம் அந்த அன்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் கடவுள் நமக்குள் இருந்தார் என்று நாம் அதை விசுவாசத்தோடு நாம் நம்பி வாழ்ந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்மை பயன்படுத்துவார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையிடம் நோக்கி அவர் வேண்டினார். அதாவது நாம் இந்த உலகத்தை விட்டு அவரை போதிக்கவில்லை, ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நாம் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய ஒற்றுமை, கடவுளுடைய உண்மையை நாம் வாழ வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று நாம் கூறலாம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா காலத்தில் குறிப்பாக அந்த இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அதாவது அந்த ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் என்று அந்த விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய கைகளை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவர் பயன்படுத்துவார் என்று அவருடைய கருவியாக நாம் வாழ்வோம் என்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையை நோக்கி மன்றாடினார். தந்தை, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இயேசு மன்றாடினார். நாம் நம்முடைய ஒற்றுமையின், நம்முடைய அன்பில், நம்முடைய உண்மையான வாழ்க்கை, அந்த உண்மையை போதிப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அதாவது நான் ஒற்றுமைக்காக ஒரு கருவியாக இருந்து அந்த உண்மையை நான் போதிப்பேன் என்று, அந்த அன்பில் நான் இணைந்து வாழ்வேன் என்று அந்த நம்பிக்கையில் தான் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார், கடவுள் நம்மை அனுப்புகிறார் என்று அந்த உற்சாகத்தோடு இறைவனுக்கு நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் நாம் ஒருவருக்கு மன்றாடுவோம். ஆமீன். நம் அனைவரும் சேர்ந்து இந்த பாஸ்கா காலத்தில் திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கை வழியாக விசுவாசத்தை புதுப்பிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுகள் அவரிடம் இப்பொழுது ஒப்பு கொடுப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை துணிவுடனும் உறுதியுடனும் நாம் அனைவரோடும் தொடர்படியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாட்டு தலைவர்கள் தூய ஆவியின் வழி நடத்தலால் ஞானத்துடனும் விவேகத்துடனும் ஆட்சி செய்திட, குறிப்பாக இச்சிக்கலான காலங்களில் இன்னும் அதிகமாய் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தகவல் தொடர்பு மற்றும் ஊடக பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவரும் எப்போதும் உண்மையுடனும் நீதியுடனும் பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா கிறிஸ்துவர்களின் இதயங்களும் கடவுளின் நற்செய்திக்கு செவி கொடுக்கவும், உண்மையுள்ள தொடர்பாளர்களாகவும் நற்செய்தியின் சாட்சிகளாகவும் திகழ்ந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையரசு பணிக்கு இறைவன் தங்களை எவ்வாறு அழைக்கிறார் என்பதை இளையோர் ஜெபத்தின் வழியாக அறிந்து கொள்ளவும், மேலும் அவ்வழைப்புக்கு ஏற்ப துணிவுடனும் செயல்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சில நேரம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் யார் யார் அவர்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ இவர் ஆண்டவரிடம் நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு ஆவியின் மன்றாட்டுகள் உம் திருமுன் ஒப்படைக்கின்றோம். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்பின் பலியாய் ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதையும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றலும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பலியினால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூய்வரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தாம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஊறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை போரோம். மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடுத்தீர்க்க மீண்டும் வருவார், நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருளினர் ஆகிய புனிதர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற்று செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து அவரை தந்தையை நோக்கி மன்றாடினார். அதே வகையில் நாமும் இயேசு கற்பித்த ஜெபத்தின் வழியாக விசுவாசத்துடன் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனுடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நொலி பரப்பும் விண்ணிலவே, என்னுள்ள மகிழ எழுந்தருளே, எழுந்தருளே, எழுந்தருளே. தன்னொலி பரப்பும் விண்ணிலவே, என்னுள்ள மகிழ எழுந்தருளே, எழுந்தருளே, எழுந்தருளே. புலந்தரும் இன்பம் பெரிதெனவே, புலம்பினான் என்றே பாரினிலே. புலந்தரும் இன்பம் பெரிதெனவே, புலம்பினான் என்றே பாரினிலே. அழியா இன்பம் நீ எனவே, அழியா இன்பம் நீ எனவே. அழிந்து நான் கொண்டேன் எழுந்தருளே, தன்னொலி பரப்பும் விண்ணிலவே, என்னுள்ள மகிழ எழுந்தருளே, எழுந்தருளே, எழுந்தருளே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீட்பரே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். ஆதலால் எங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு அவரது உடலாகிய முழு திரு அவையும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் வழியாக இணைந்திருக்கின்றது என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. கோலாலம் பொறுமத்திலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. கோலாலம் பொறுமத்திலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. நீ காட்சி தந்த நூற்றாண்டை காலம் முழுதும் பாடிடுவோம், உந்தன் பெருமை உலகம் அறிய போற்றிடுவோம். கோலாலம் பொறுமத்திலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. ஞான